அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாருங்கள் 5:30க்கே எழுந்தாச்சு. நேற்று எழுந்திருக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி அலாரம் அடித்த உடனே எழுந்திரிச்சிட்டேன். நல்ல இருட்டு. கதவை திறந்து வெளில வந்தால் பாருங்கள். எழுந்ததுமே சரி வாசல் தெளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வெளில மட்டும் பெருக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வாசல் தெளிக்கிறதுக்கு தயாராகிட்டேன். பார்த்திங்கன்னா நான் மஞ்சள் கலந்த தண்ணி வாசலில் தெளிப்பேன். அதில் என்னது சேர்க்குறேன்னு பார்த்திங்கன்னா கல்லுப்பு, கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொன்று கற்பூரம் இருக்குது இல்லையா, அந்த கற்பூரத்தையும் ஒரு சின்ன கற்பூரத்தை எடுத்து இதில் அப்படியே நசுக்கி போட்டு நீங்கள் வாசல் தெளிங்க. அப்படி வாசல் தெளிச்சிங்க அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ள கண் திருஷ்டி எல்லாமே போயிடும். அதனால் இந்த மெத்தடை பயன்படுத்தி எல்லோரும் வாசல் தெளிங்க. இப்போது நான் கரைச்சிட்டு அப்படியே லைட்டாக, நம்ம மாடி வீடுங்கிறதுனால நிறைய தெளிக்க வேண்டாம், லைட்டாக தெளிக்கணுமே அப்படிங்கிறதுனால லைட்டாக அங்கங்கே அப்படியே தெளித்து விட்டுக்க போகிறேன். நீ பாருங்கள், தெளிச்சாச்சு. தெளிச்சுட்டு வாசலில் அழகாக ஒரு சூப்பராக ஒரு ஸ்டார் கோலம் போட்டாச்சு. இப்போ நான் சாப்பாடு அடுப்பில் வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், நேற்று ரொம்ப டைம் ஆயிடுச்சுங்கிறதுனால இன்றைக்கி எல்லா வேலையும் சீக்கிரமாகவே பண்ணிகிட்ருக்கேன். சாப்பாடு ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டுருக்குது. அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன குழம்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் சாம்பார் தான். வெண்டைக்காய் நறுக்கி ஒரு எண்ணெய் ஊற்றாமல் ஒரு வாணலியில் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு அந்த வளவளப்பு தன்மை இருக்காது. அதனால் எண்ணெய் விடாமல் ஒரு சட்டியில் போட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், ரொம்பலாம் கருக வேண்டாம், லைட்டாக போட்டு வதக்கினாலே போதும். வெண்டைக்காவோட அந்த வளவளப்பு தன்மை போனால் தான் நம்மளுக்கு சாம்பார் நல்லாயிருக்கும். அப்படியே போட்டிங்க அப்படின்னா வளவளன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு நல்லா இருக்காது. அதனால் இங்கே பாருங்கள், போதும், இந்த அளவுக்கு வதக்கி எடுத்தால் போதும். இப்போ நான் சாம்பாருக்கு பருப்பு ஒரு 100-150 கிராம் பாசி பருப்பு எடுத்து நல்லா கழுவி தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கிறேன். அது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்குது. இங்கே பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. லைட்டாக அரை வேக்காடு பருப்பு வெந்ததுக்கு பிறகு தக்காளி பழம் போட்டுக்கோங்க. தக்காளி பழம் பருப்பு ரெண்டும் ஒரு 3/4 பதத்துக்கு வெந்து வந்ததுக்கு பிறகு நம்ம வெண்டைக்காயை சேர்க்கணும். பருப்பு வந்து ரொம்ப வேக விட்டுறாதீங்க. சாம்பார் சாப்பிடும்போது நமக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது பருப்பு வெந்துருச்சுன்னா. அதனால் இந்த பாசிப்பருப்பு கொஞ்சம் முழுசாக இருக்கும்போதே நம்ம வெண்டைக்காய், காய்கறி, மசாலா எல்லாமே போட்டுடணும். கடைசி இறக்கும்போது நம்மளுக்கு அந்த கரெக்டான பக்குவத்துக்கு வரும். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து சாம்பார் பொடி ஒரு 3 ஸ்பூன் சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, காயப்பொடி இவ்வளவும் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கொதித்து வரட்டும். ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும், நமக்கு ரெடி ஆயிரும் வெண்டைக்காய் சாம்பார். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா வெந்து தண்ணி கொஞ்சம் வற்றி வந்துருச்சு. வெண்டைக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததும் நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பொன்னிறமாக வரட்டும் வெங்காயம். நல்ல வெங்காயம் பொன்னிறமாக வந்தால் தான் நம்மளுக்கு அந்த குழம்போட வாசனை வந்து அழகாக இருக்கும், அருமையாக இருக்கும். கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. அதை எடுத்து அப்படியே நம்ம இதில் கொட்டிக்கலாம். சாம்பாரில் கொட்டி அப்படியே ஒரு கிளறி மூடி போட்டு மூடி வச்சுருங்க. சாம்பார் ரெடி. ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் வெண்டைக்காய் சாம்பார்.
அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஒரு பக்கம் சாப்பாடு ரெடி ஆகிருச்சு. சாப்பாடும் வடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், சாதம் வடித்தாச்சு. இப்போ நான் இன்றைக்கி வந்து சாம்பாருக்கு என்ன பொரியல் பண்ண போகிறேன் அப்படின்னா, கேரட் பொரியல் தான் பண்ண போகிறேன். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். நான் வந்து சீவலில் வச்சலாம். சீவலை கேரட்டை சின்ன சின்னதாக நறுக்கி மிக்சியில் போட்டு ஒரு திருவு அப்படியே 2-3 திருவு திருவி அப்படியே எடுத்துக்கிட்டேன். அது சூப்பராக இருக்கும். அப்படி திருவினீங்கன்னா இங்கே பாருங்கள், சூப்பராக திருவி எடுத்தாச்சு. இப்போ அது அப்படியே கொட்டி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து மண்ணில் விளையக்கூடிய பொருள், அதனால் அதுக்கு நம்ம வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். இது நல்லா கிண்டி விட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம், தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். வெந்து வரும்போது உப்பு சேர்த்து வெந்து வரும்போது சரியாக இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. கலர் கூட நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டிஃபன் பாக்ஸு எடுத்து வச்சிடலாம். அவங்க அப்பாவுக்கு, பொண்ணுக்கு, எல்லாருக்குமே டிஃபன் பாக்ஸு. பானுக்கு வந்து டிஃபன் பாக்ஸை கடையில் வச்சுட்டு வந்துட்டோம். அதனால் சின்னதாக ஒரு பாக்ஸில் தான் அவளுக்கு வச்சுருக்கிறேன். ரெடி பண்ணியாச்சு. இப்போ அவளும் அவங்க அப்பாவும் ரெடி ஆயாச்சு. அவங்க அப்பா கீழே போயிட்டாங்க. பிவா ஷூ மாட்டிகிட்டு இருக்கிறா. 2 பேரும் இப்போ நான் கிளப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற மீதி வேலைகள்லாம் செஞ்சுட்டு நானும் அப்படியே கடைக்கு கிளம்ப வேண்டியதான். பாப்பா அவளோட ஷூ மாட்டிக்குவான். கிளம்பிட்டா. பாய் போட்டு அப்படியே கிளம்பிட்டா. நானும் அவங்க 2 பேரையும் அனுப்பிட்டு இதுக்கப்புறம் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே கடைக்கு கிளம்ப வேண்டியதாங்க. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா பானுவின் அம்மா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆதரவு தாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. நன்றி, வணக்கம்.